கத்திரிக்காவை பார்த்தோன்னே கண்டாயிருந்தீங்க மக்களே. இதில் ஏன் இந்த கலர் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்க போகிறேன். ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, இதில் ஆந்தோசைனின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியல் தான் இந்த கத்திரிக்காவை இந்த கலரில் கொடுக்குது. இது வெங்காயத்துலேயும் தான் இருக்குது. அதனால தான் வெங்காயமும் இந்த கலரில் இருக்குது. வெங்காயம் ஏன் உரிக்கும்போது நம்ம கண்லேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ப்ரொப்பலின் எஸ் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குது. வெங்காயம் வெட்டும்போது இது ரிலீஸ் ஆகும். நம்ம திராட்சை பழத்தில் கூட ஆந்தோசைனின் இருக்குங்க. தக்காளி ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, கீழே லைக்கோபின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த லைக்கோபின் மெட்டீரியல் தான் நமக்கு வந்து இந்த தக்காளிக்கு இந்த கலர் கொடுக்குது. இது தக்காளியில் மட்டும் இல்லைங்க, நிறைய இந்த கோசப்பழம், அப்புறம் கோவா இந்த மாதிரியான மெட்டீரியல் இருக்குது. அப்போ உடனே தக்காளி இந்த பக்கம் பார்த்துட்டு நல்லா சிவப்பு மிளகாய் எடுத்துகிட்டு இது சிவப்பாக தானே இருக்குது, அப்போ இதில் லைக்கோபின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து பீட்டா கரோட்டின் ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து லைக்கோபின் மாதிரி தான். உடனே புளிப்பான புளிப்பு. இது ஏன் இப்படி புளிப்பாக இருக்குனாக்கா, இதில் டாட்டாரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் மூலிமா தான் இது ரொம்ப